ராயல் கியூ கிரிப்டோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ராயல் கியூ போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஏஐ மார்டிங்கல் அண்ட் ஏஐ கிரிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. ஸோ ராயல் கியூ போட்டுங்கிறது ஒரு ஏஐ ட்ரேடிங் போட் உண்டு. கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேலே இந்த போட்டை நான் பாவிச்சிட்டு இருக்கிறேன். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டோட்டலாக $5,127 கிட்ட இவ்வளோ காலத்துக்கு ஏர்ன் பண்ணிக்கேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $16, நேற்று 14. இப்போ புல் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற காலத்தில் இருக்கிறது அல்ல, நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்குது. பொட் சேல்ஸ் கொடுத்ததால், பொட்டை நான் விற்றதால் இவ்வளோ காலத்துக்கு நான் $13,474 ஏர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ரெக்கரிங் இன்கம் வர அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராம் தான் இந்த பொட். ஸோ இது நான் சேல்ஸ் ஒரு தரம் எடுத்தால் மட்டும் அதோட நிற்காது ப்ராஃபிட். கண்டினியூஸாக நான் சேல்ஸ் கொடுத்த ஆக்கள்லேருந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருக்கும். அதுதான் ரெக்கரிங் அஃபிலியேட் இன்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் பொட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு காயின் உண்டு, பொட் ஸ்டார்ட் பண்ணுவோம் வைப்போம். ஓகே, ஸோ எந்த காயின் செலக்ட் பண்ணலாம்? இந்த காயினில் பொட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணி இதில் பொட் ஆல்ரெடி ரன் ஆகுதா? இல்லை, பொட் ரன் ஆகுதுக்கு. இப்போ நான் க்ரியேட் பொட்டை கொடுத்தேன்னு சொன்னால் 2 வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி, கிரிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. ஸோ மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது கிட்டத்தட்ட டொலர் காஸ்ட் எவரேஜ் பண்ணுற மாதிரி, ஆனால் நார்மல் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இல்லை. இதில் இருக்கிற மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி இதில் ஏஐ உள்ளுக்கு ஏஐ பை அண்ட் செல்லும் வச்சுருக்காங்க. அதோட சேர்த்து நீங்கள் சப்செல் மோட், சப்செல் ரியல் டைம் செட்டில்மெண்ட் சொல்லி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. இது நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குற பொட்டுகளில் இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால தான் எனக்கு இந்த பொட் பிடிக்கும். அதே மாதிரி கிரிட் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. உங்களுக்கு விரும்பின ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஸோ இது 2 வகையான ஸ்ட்ராட்டஜி. ஒவ்வொரு காயினுக்கு 2 வகையான ஸ்ட்ராட்டஜி இவங்க கொடுக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் வித்தியாசமான நம்பரில் இவங்க காயின்கள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு பிட்காயின் எடுப்போம். ஓகே, இதுதான் பிட்காயின் ஆல்ரெடி எனக்கு காயின் ஒன்று ரன் ஆகுது. ஸோ இதில் டீட்டெயில்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த அறிக்கை. ஸோ எந்த காயின் இப்போ பிட்காயின் 98,361 என் ஆவரேஜ் ப்ரைஸில் இருக்குது. இப்போ எனக்கு ஆவரேஜ் இதை விட மேலே போகக்குள்ளே விற்கும். இப்போ கரண்ட் ப்ரைஸ் 98,564. ஸோ ப்ராஃபிட்டில் இருக்குது, 0.2% ப்ராஃபிட்டில் இருக்குது. நான் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியில் நான் ட்ரேட் பண்ணுறேன். நார்மலாக கிரிட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் கொடுக்குறதால கிரிட் ஸ்ட்ராட்டஜி ஒரு குறிப்பிட்ட கிரிட்டுக்குள்ளே மட்டும்தான் பெர்ஃபார்ம் ஆகும். ஆனால் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்குள்ளேயும் நல்லா பார்க்கும். அதாவது மேலே போகக்குள்ளே நிறைய ப்ராஃபிட் எடுக்கும், கீழே வரக்குள்ளே நல்ல ஆவரேஜ் ப்ரைஸில் நம்மளுக்கு கிரிப்டோ வாங்கும். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜியும் இந்த ராயல் கியூ போட்டில் இருக்குது. ஸோ ராயல் கியூ போட் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன், அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ராயல் கியூ போட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது நீங்கள் ராயல் கியூ போர்டில் ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இந்த டீமில் உங்களுக்கு 100% ஃப்ரீ HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் நான் 100% உங்களுக்கு ஃப்ரீயாக தருவேன். அந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நான் இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் நிறைய கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் ப்ரோக்ராமில் எப்படி $1000s 100% ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணினங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த $13,000 பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கால் ஏர்ன் பண்ணது. இது ட்ரேடிங்காலேயோ இதை இன்வெஸ்ட் பண்ணதாலேயோ ஏர்ன் பண்ணது இல்லை, பொட்டை சேல்ஸ் பண்ணதால் நான் ஏர்ன் பண்ணது. ஆனால் இந்த $5,000 நான் ட்ரேட் பண்ணதால் ஏர்ன் பண்ணது. பட் உங்களுக்கு பொட் சேல்ஸ் பண்ணிருப்போம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ண ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களோட ட்ரேடிங் ப்ராஃபிட் வித்தியாசப்படும். ஆனால் இந்த $13,000 பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டை சேல்ஸ் கொடுத்ததால் ஏர்ன் பண்ணது. டெய்லி எனக்கு பொட் சேல்ஸ் கொடுத்ததால எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு ஒன் டே $112 கூட எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதில் விஷயமெல்லாம் எப்படின்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுங்கள். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது HBU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் கோச்சிங் ப்ரோக்ராம் பற்றி அப்படி இல்லாட்டி எங்கள் பொட் சம்மந்தமான அந்த டெஸ்டிமோனி எல்லாமே போட்டிங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். பாய்.